வெல்கம் டு அவர் சேனல். நண்பர்களே, ஓமானிலிருந்து இன்றைய சமையல் வீடியோவை பார்ப்போம். திருநெல்வேலி சமையல் சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். என் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு, வெங்காயம், கறி எல்லாம் ரெடியாக வைத்துள்ளன. அதற்கு குழம்புக்கு தேவையான மிளகாய், தக்காளி எல்லாம் ரெடியாக இருக்கின்றன. அடுத்தபடியாக வெங்காயம், பூண்டு, நல்ல மிளகு இதை அரைக்க வேண்டும். ஓகே, பின்ன எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீடியோ போடுறேன். அடுத்தபடியாக வெங்காயம், மிளகாய், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. சோறையும் அடுப்பில் வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கறியை க்ளீன் பண்ணிவிட்டு வரேன். பாருங்கள் நண்பர்களே, கறியை நன்றாக சுத்தம் பண்ணியாச்சு. ஓகே, இனி திருநெல்வேலி சிக்கன் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, வாருங்க பார்ப்போம். தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, இலை, கொஞ்சம் சீரகம் எல்லாத்தையும் இட்டுடுவோம். பட்டை, கிராம்பு எல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொன்னிறம் வர அளவு வதக்க வேண்டும் நன்றாக. ஓகே, வதங்கிட்டு ஓரளவு வெங்காயம் நன்றாக வதங்கிட்டு முதல்ல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன், அதை சொல்ல மறந்துட்டேன். இனிமேல் தக்காளியை போட்டு தக்காளியை போடுவோம். வெட்டி வச்ச தக்காளியை போடவும். கொஞ்சம் உப்பை போட்டுட்டோம்னா வெங்காயமும் தக்காளியும் நன்றாக சேர்ந்து மிக்ஸ் ஆகி நன்றாக வதங்கும். வாங்க நண்பர்களே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. நல்லா வதக்கி விடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த ஸ்மெல் போகிறதும் நல்லா வதக்கணும், அந்த வாசனை போகிறோம். ஓகே, அந்த ஜாரில் கொஞ்சம் அலசி தண்ணி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்குவோம். ஓகே நண்பர்களே, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இனிமேல் ஏற்கனவே கறி மஞ்சள் பொடி போட்டு தான் கழுவி வச்சுருக்கேன். இருந்தாலும் நமக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கிடலாம். ஓகே, நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் தான் போட்டிருக்கேன், ரொம்ப போடலை. ஒரு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நம்ம நன்றாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாடை போகும் அளவும் நல்லா வதக்கணும். ஓகே, வாங்க நண்பர்களே, இஞ்சி பூண்டு நல்லா அந்த வாடெல்லாம் போயிருக்கும், நல்லா மிக்ஸ் ஆகிட்டு. ஓகே, இனிமேல் நம்ம மசாலா போடுவோம். அதுக்கு தேவையான அளவு இங்கு உள்ள மசாலா தான் சிக்கன் மசாலா. இது கேரளாவிலிருந்து தயாரித்து வரப்படுகிறது. ஒரு 2 ஸ்பூனு. அடுத்து 1 ஸ்பூனு மல்லிப்பொடி. ஓகே, மல்லிப்பொடி போட்டாச்சு. இனிமேல் நான் ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்க டோனாவூர் மசாலா கொஞ்சம் போடுவேன். ஊர்லேருந்து கொண்டு வந்த டோனாவூர் மசாலா, இது கொஞ்சம் கலருக்கு நல்லா உரைப்பு இருக்கும். ஓகே, எல்லா மசாலாவும் போட்டாச்சு. நல்லா ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 3 நிமிஷம் நல்லா மசாலா எல்லாம் கொதிக்கட்டு. தண்ணி ஜாஸ்தி ஊற்ற முடியேன்னா நான் கறி போடும்போது நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுவேன், அவ்வளோதான். சரியா? ஓகே, ஒரு 2 நிமிஷம் கழித்து கறியும் போடும்போது காமிக்கிறேன். ஓகே நண்பர்களே, நல்லா மசாலா எல்லாம் கொதிச்சிட்டு சிக்கனை போட்டாச்சு. மசாலாவை நல்லா சிக்கனோட சேர்த்து ஒரு நிமிடம் நல்லா பிரட்டி விடுவோம். அப்படி இப்போ தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிடுவோம். மீடியத்துலேருந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். அப்புறம் நமக்கு
வெந்த பிறகு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, வாங்க நண்பர்களே, கறியை போட்டாச்சு. போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு. இனிமேல் நம்ம லைட்டாக உப்பு செக் பண்ணிடுவோம். சரியா? நான் லைட்டாக ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கிறேன். உப்பு செக் பண்ணிவிடுவோம். உப்பு செக் பண்ணிவிட்டு உரைப்பு இவ்வளோ செக் பண்ணிவிட்டு நமக்கு எப்படி தேவையோ கிரேவி மாதிரி தேவைன்னா கிரேவி, இதே அளவு தேவைன்னா இன்னொரு 5 நிமிஷத்தில் இறக்கிடலாம். ஓகே ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு சமையல் வீடியோவில் பார்ப்போம். சாப்பிடும்போது அடுத்தால வருகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் கொஞ்சம் உரைப்பு அதிகமாக சாப்பிடுவேன், அதனால் கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கிறேன். என்னிடம் கொத்தமல்லி இல்லை, கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா கொத்தமல்லி இலை லாஸ்ட்டில் போட்டு இறக்கிக்கிடுங்க. நல்லா சுவையான திருநெல்வேலி சிக்கன் கிரேவி என்றும் சொல்லலாம், குழம்பு என்றும் சொல்லலாம். வாங்க நண்பர்களே, கறி குழம்பு ரெடி ஆகிட்டு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் புரோட்டாவுக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிடுவோம். வாருங்கள் நண்பரே, இன்றைய சாப்பாடை சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கிறது சிக்கன் குழம்பு. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.